கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் தூய்மைப் பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் அவர்கள் இன்று 16/7/2025 நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலையோரங்களில் குப்பைகள் தேங்கா வண்ணம் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மாநகராட்சியின் 5 மண்டலங்களில் தூய்மைப் பணிகள், குடிநீர் திட்டப் பணிகள், சாக்கடை பணிகள் உள்ளிட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இன்றைய ஆய்வு மத்திய மண்டலம் வார்டு எண் 48க்குட்பட்ட காந்திபுரம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை பகுதிகளில் நடைபெற்றது. இங்கு உள்ள சுகாதார ஆய்வாளர் அலுவலகத்தில் தூய்மைப் பணியாளர்களின் வருகை பதிவேடு மற்றும் பணி நிலையை பற்றிய தகவல்களை ஆய்வு செய்தார். மேலும் ஆம்னி பேருந்து நிலையம், பாப்பநாயக்கன்பாளையம், லட்சுமி மில்ஸ் குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் மக்கும் குப்பை மற்றும் மக்கா குப்பைகளை தரம் பிரித்து சேகரிக்கும் பணிகள் எப்படி நடைபெறுகின்றன என்பதையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பொதுமக்களிடம் நேரில் பேசியும் தூய்மை பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டியது பற்றியும் விளக்கினார். மேலும் பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள மாநகராட்சி பூங்காவை ஆய்வு செய்த ஆணையாளர் அதன் தூய்மை மற்றும் பராமரிப்பு குறித்து அதிகாரிகளுக்கு குறிப்பிட்ட உத்தரவுகளை வழங்கினார். இந்த ஆய்வின் போது உதவி ஆணையர் செந்தில்குமரன், உதவி நகர்நல அலுவலர் பூபதி, உதவி செயற்பொறியாளர் ஹிமலதா, மாமன்ற உறுப்பினர் பிரபா ரவீந்திரன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்.